வெல்கம் டு என்கே மியூசிக் சென்டர் அண்ட் டியூஷன் சென்டர். இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, எங்கள் அப்பாவோட இன்ஸ்பிரேஷனால் இந்த சென்டர் டியூஷன் சென்டர் தொடங்கப்பட்டது. இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து சிறு குழந்தைகளுக்கு அது வந்து அல்ஜிப்ரா கொண்டு எவ்வளோ தூரம் ரீச் ஆக்க முடியுமோ அதோட எய்மில் தான் இது தொடங்கப்பட்டது. அதோட சேர்த்து மியூசிக் சென்டரும் நடத்துகிற அது இப்போ தான் தொடங்கப்பட்டு கீபோர்ட், ட்ரம்ஸு அண்ட் வயலின். அவ்வளோதான் சார், வேற ஒன்று. மேக்சிமம் வந்து மியூசிக் சென்டருக்கு ஆர்வம் காட்டலை சார். கீபோர்டுக்குன்னா நிறைய பேர் வராங்க, மற்றபடி வயலின் பழைய கருவிகளுக்கெல்லாம் ஆர்வம் காட்டலை. மேக்சிமம் வர்றது ஃபுல்லாக கீபோர்டு மட்டும்தான். கீபோர்டில் வந்து மாஸ்டர் வந்து சொல்லித்தராரு. அது வந்து பேசிக்ஸ் ப்ளஸ் ட்ரினிட்டி எக்ஸாமும் எழுத வைக்கிறாங்க. தியரட்டிக்கலும் சொல்லித்தராங்க, பின்ன ப்ராக்டிக்கலும் சொல்லித்தராங்க, பின்ன நோட்ஸ் எழுதுக்கிறது மியூசிக் நோட்ஸ் எழுதுறதுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும். பின்ன நான் ஒரு ப்ரொஃபஸர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ப்ரொஃபஸர். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸும் நான் எடுக்கிறேன். மெயின் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். இது ரெண்டும் தான் நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது. இப்போ எங்கள் சென்டரில் இருந்து 3 பேர் வந்து 400க்கு மேலே எடுத்திருக்காங்க. ஒரு பையன் வந்து மோகன்ற பேர், அவர் 460. இன்னொரு பொண்ணு வந்து ஆர்த்திங்கிற பேர், அவர் 454. இன்னொரு பையன் வந்து ஜஸ்வந்த் பேர் 418. 3 பேர் வந்து 450 அபவ் ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பொண்ணு வந்து 430. அவன் நீட் எழுதியிருக்கா. நீட் இங்கே படிக்கல, அவன் நீட் எழுதியிருக்கா. வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கு சார். கோச்சிங் கொடுக்கறது வந்து அவங்க லேக் ஆகுறதே மேத்தமெட்டிக்ஸில் தான். மேத்தமெட்டிக்ஸில் என்ன லேக் ஆகுறாங்க அப்படின்னா, பேசிக்ஸில் ரொம்ப லேக் ஆகுவாங்க. மல்டிப்ளிகேஷன்ஸ் தெரியாது, எல்சிஎம் எடுக்க தெரியாது. அதனால முதல்ல வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் வரான், அவனுக்கு எந்த வித இது மல்டிப்ளிகேஷன் கூட தெரியாது. முதல்ல பேசிக்ஸை சொல்லி கொடுத்துட்டு, பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக போக வேண்டியிருக்கு. பேசிக்ஸில் இருந்தால் போக வேண்டியிருக்கு. அதேமாதிரி ஃபிசிக்ஸ் மேக்சிமம் எல்லாருமே சயின்ஸை வந்து மனப்பாடமாக அப்படியே மக் பண்ணுறாங்க வெளியே, அதை எதையுமே புரியறது இல்லை. அந்த புரியறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி இந்த சென்டரில் சொல்லி கொடுப்போம். ஸோ ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு ஒரு லாவே எடுத்துக்கிட்டோம்னா, அது எப்படி அந்த லா வந்து அப்ளை ஆகுது இந்த இதில் அப்படிங்கிறத இந்த இதில் சின்ன வயசு பையங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படி சொல்லிக் கொடுப்போம். எல்லா பிள்ளைகளுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுங்க சார். நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா, ஆக்சுவலாக ட்ரைனிங் கொடுத்துட்டா அவங்க பேசிக்ஸை முதல்ல நல்ல விதமாக சொல்லி கொடுத்துட்டோம்னா தே ஆர் பெர்ஃபார்மிங் வெல். சடனாக டைரக்டாக நம்ம போய் 10th சம்னா போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆவரேஜ் பையனால பிக்கப் பண்ண முடியாது. முதல்ல அவனுக்கு பேசிக்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறது எவ்வளவோ நல்லது. அதே மாதிரி ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளுக்கு ஏத்தாப்புல சொல்லணும். உலகத்து மேக்ஸும் ரியல் வேர்ல்டு எவ்வளவு தூரம் ஒத்து போகுதுங்கிறத அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா ஆர்வங்கள் கூடும். சிவசக்தி நகர்ல இருந்து தான் வராங்க எல்லாருமே. மேக்சிமம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எல்லாமே விதின் இங்கனக்குள்ளதான், இந்த வட்டாரத்துக்குள்ள இருந்தா பிள்ளைகள் வராங்க. அண்ணனூருக்குள்ள. சார் அது டிபெண்ட்ஸ் அப்பான் அது வந்து ஒருத்தரோட இன்ட்ரெஸ்டை பொறுத்து. ஒரு பரீட்சை மாதிரி 10ஆம் கிளாஸ் மாதிரி ஒரு தடவை பாஸ் ஆகிட்டா அப்படி முடியாது. அது ஒருத்தன் 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயும் கற்றுக்கிறவனும் இருக்கான், பல வருஷங்கள் கற்றுக்கிறவனும் இருக்கான். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ட்ரெஸ்ட். அவங்க எவ்வளோ தூரம் கற்றுக்குறாங்க, எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு மேக்ஸ் மாதிரி தான். டைமிங் ரொம்ப முக்கியம். அவன் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறானோ அப்போ தான் அது வருமே வழிய. ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா எதுவுமே வராது. அவனோட ஹார்ட் ஒர்க், நாலேஜ், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அவன் சார் சொல்றத கேட்கணும், அது புதுமையா யோசிக்கணும். அந்த புதுமையெல்லாம் இது வந்து வழிபடுத்தணும். புரியலன்னா பசங்க கேட்பாங்களா?
இல்லை, நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்லேருந்து நிறைய வரும் சார். ஒரு சில பேர் பயந்துக்கிட்டு கேட்க மாட்டாங்களே வெளியே, கொஸ்டின் வராதுன்னே சொல்ல மாட்டேன். மனுஷனா இருந்தால் வரும். சிலர் பயந்துக்கிட்டு அப்படி நம்மளை ஏதாவது கேவலப்படுத்திடுவாங்களோ திட்டிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு சின்ன வயசு பிள்ளைங்க வந்து சொல்லாமல் இருக்குமே வெளியே, உள்ளுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு வரும். சில இந்த பையனை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், இங்கே வா. இவன் பேர் தருண். இவன் எக்கத்தக்கமான கேள்விகள் கேட்பான். ஒவ்வொரு இது என்ன ஏது எதுன்னு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவன் வந்து கேட்காம இருக்கவே மாட்டான். இது ஏன் இது ஏன் இது ஏன் இது ஏன்னு கேட்டுட்டே இருப்பான். இது ஃபுல்லா வந்து என்கிட்ட தான் கேட்பான். அவன் வேற யாருக்கிட்டையுமே அவன் கேட்க மாட்டான். பயங்கர ஆர்வம் உண்டு. ஹார்ட் ஒர்க் கிடையாது. என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்வங்கிறத முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சார். ஸ்மார்ட் போன்ல ரொம்ப மூழ்கி போயிட்டாங்க. ஸ்மார்ட் போன் வைக்கிற பசங்களை படிக்க விடாம பண்ணுதா இல்ல படிக்கிறாங்க? மேக்சிமம் படிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு பேரியராக தான் இருக்கு. ஆனால் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேரியர் கிடையாது. ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் வந்து நான் படிக்கும்போது எந்த இன்ஃபர்மேஷன் ஒரு புக்கை தேடி தான் அலைவேன். இன்னைக்கு அவங்க கையிலேயே நாலேஜ் இருக்கு, ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸும் ரொம்ப நல்லது தான் சார் இருக்கு, அதை உபயோகிக்கிறது இல்லை. ரொம்ப எல்லாமே நல்லது தான், அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் இருக்கு. பட் உபயோகிக்கிற பொறுத்து தான். பேரண்ட்ஸ் இன்சிஸ்ட் பண்ணுறது இல்லை. விஸ்வா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவன் வந்து நான் என்ன அவனை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கலி ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங். நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு கேட்பான் அப்படின்னு, அதில் வந்து இவன் வந்து ரொம்ப கேட்பான். மேக்ஸ் வந்து அதே மாதிரி இந்த செகண்டில் போடுவான். அவன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போடுவான். அதே இது தியரட்டிக்கல்னு வரும்போது அவன் தியரட்டிக்கல் தெரியாமல் இல்லை, அவன் பொறுமை இல்லை. பொறுமை வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து அவன்கிட்ட பொறுமையை கொண்டு வந்துட்டா அவன் எங்கேயோ போயிடுவான். தெரியாமல் அவனுக்கு எல்லாமே தெரியும். அதான் இவனோட இவன் பேர் விஸ்வா, 12th ஸ்டாண்டர்ட். இஸ் வெரி குட் இன் மேத்தமெட்டிக்ஸ். எவ்வளோ மேத்தமெட்டிக்கல் ரொம்ப நல்லா பண்ணுவா. இவள்கிட்ட நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, கேள்வி கேட்க மாட்டான், கேள்வி பயப்படுவோம். நிறைய கேள்விகள் அவள் மனசுக்குள்ள வரும். இல்ல, நானா கண்டுபிடிக்கணும். அவ எப்படி கண்டுபிடிப்பேன்னா, அவ சோகமாயிடுவா. அப்படின்னா அவ கேள்வி ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்படி கண்டுபிடிச்சுதான் இப்ப கொஞ்சம் கேட்கற பழகின உடனே முதல்ல கேள்வியே கேட்க மாட்டான். கேள்வினா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப நல்லா போடுவான். ஸ்டக்கானா அப்படி நிப்பா, என்னன்னு கேட்கவே மாட்டான். இப்போ கொஞ்சம் மூவ் ஆகுது. ஜெனரேஷன் பசங்க வந்து படிச்சுட்டே இருக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் சார்? கேரம் போர்டு விளையாடுவாங்க. பின்ன வந்து நான் செமினார் எடுக்க சொல்வேன். தருண் எடுத்திருக்கான், நிறைய பேர் எடுத்திருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டாபிக் கொடுத்துட்டு அவங்க எடுப்பாங்க. பின்ன டோர்னமெண்ட் நடத்தியிருக்கோம், கேரம் போர்டு டோர்னமெண்ட் நடத்தியிருக்கோம். பின்ன இப்போ வேற நிறைய நடத்தியிருக்கோம். செஸ் விளையாடுவாங்க. பின்ன இப்போ நாளைக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், அது கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் காலையில் எழுந்துச்சு வாக்கிங் போவேன். இப்போ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க வராங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். சார் எந்தவித பேட் ஹேபிட்ஸும் கிடையாது சார். இப்போ உள்ள பசங்களுக்கு பேட் ஹேபிட் இஸ் த ஒன்லி ஒன். மொபைலை கையில் 24 ஹவர்ஸும் வச்சிருக்கிறது தான் அவங்களோட பேட் ஹேபிட். வேற எந்த பேட் ஹேபிட்டும் கிடையாது. அண்ட் சம் ஆர் வெரி அடமெண்ட். ரொம்ப பிடிவாத குணத்தில் இருப்பாங்க. சிலர் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஈஸி. நான் ஹேண்டில் பண்ண வரைக்கும் அப்படி நான் கஷ்டப்பட்டது எதுவுமே கிடையாது. நல்லா படிக்கல, அவங்களையும் நீங்க கொண்டு வந்துருக்கீங்களா? கண்டிப்பா முடியும் சார், கண்டிப்பா முடியும். ஒரு பையனோட, அதாவது நீங்க என்னை கொண்டு வந்துடுறது அப்படின்னா, ஒரு பையன் வந்து 0 லெவல்ல இருக்கான் அப்படின்னா ஒரு பையனை கொண்டு வரணும்னா அவனை பாஸ் ஆக்கிடலாம், கண்டிப்பா பாஸ் ஆக முடியும். ஆனா
நீங்கள் கேட்குறது 190 எடுக்கணும் 185 எடுக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் மேக் பண்ண முடியுமே வெளியே அவனை வந்து கண்டிப்பாக பாஸ் ஆக்கிடலாம். பாஸ் ஆகிறதுல யாரை வேணாலும் பாஸ் ஆக்கிடலாம். அதில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆமாம், இன்ஜினியரிங் வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் நான் மேத்தமெட்டிக்ஸ் எடுப்பேன். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எடுப்பேன். இன்ஜினியரிங் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 to 5 5 மேக்ஸும் சொல்லித்தரேன். பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னால் சொல்லித்தர முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேக்ஸ் சொல்லித்தரணும். மெக்கானிக்கலுக்கு எல்லா சப்ஜெக்டும் சொல்லுவேன். மெக்கானிக்கலோட சப்ஜெக்ட்ஸ் அத்தனையும் நான் சொல்லுவேன். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு மேக்ஸ் மட்டும் எடுக்க முடியும். கண்டிப்பா the most toughest subject engineering mechanics. அதை பற்றி பிரச்சனை இல்லை சார். அவங்களுக்கு பேசிக்ஸ் தான் அவசியம். பேசிக்ஸ் அவசியம். அங்கே எங்கெங்கே அப்ளை ஆகுதுன்னு சொல்லணும். அது சொன்னாலே போதும். வந்துடலாம் சார், நோ இஷ்யூ. இல்லை, நான் இது வரைக்கும் போகல. அப்படி ஒரு பிளான் உண்டு. அப்படி ஒரு ஹோம் டியூஷன் வந்து எடுக்கிறதா இருக்கேன். நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இல்லை. நான் தொடங்கி இப்போ ஒரு வருஷம் தான் ஆகுது. இன்ஜினியரிங் தவிர்த்துட்டு நான் வேற எதுவும் சொல்லுறேன். ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் தான் சார். வேற எதுவும் நான் எக்ஸ்ட்ராவா வந்து எனக்கு தெரியாது. இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பின்ன மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், மெயின்லி மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ். பிசிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் வந்து அழகான சப்ஜெக்ட், வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அதை புரிய வைக்கிற இதில் அளவுகள் நம்ம புரிய வச்சோம்னா அவன் கற்றுப்பான். நீங்கள் லாவை மனப்பாடம் பண்ணி எழுத சொன்னீங்கன்னா அவன் எழுதிட்டு அவன் திருப்பி மறந்து தான் சாவான். அந்த லானா என்ன எங்கன்னு சொல்லணும். அந்த லாக்கு என்ன, இது எப்படி வந்தது, எங்கே வந்ததுன்னு சொன்னால் போதும். இவ்வளோ நேரம் என்னை இப்போ எங்கள் சென்டரை பற்றி கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த என்சிஆர் சென்டர், என்கே டியூஷன் சென்டருக்கு வாங்க. இங்கே வந்து மெயின்லி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ்னா என்ன, என்னோட குறிக்கோளே டு இம்பார்ட் த நாலேஜ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். என் டியூஷன் சென்டர் எங்கே இருக்குன்னா, என்கே டியூஷன் சென்டர் சென்னையில் ஆவடி பக்கம், அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், சிவசக்தி நகரில் 22வது தெருவில் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே என் கான்டாக்ட் நம்பர் இங்கே கொடுக்குறேன். நான் கான்டாக்ட் நம்பர் இல்லை மெயில் ஐடி ரெண்டுமே நான் கொடுக்குறேன். அதுக்கு வேணும்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்ன டவுட் மேத்தமெட்டிக்ஸில் இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸில் இருந்தாலும் சரி, எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட பேர் வந்து ராம் பிரகாஷ். கான்டாக்ட் நம்பர் 9994735186. Thank you very much.